ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் அண்ட் தமிழ் சேனல். நீங்கள் எல்லோரும் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்க. உங்களுக்கு 80 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் ஒரு வழி சொல்கிறேன். அந்த வழியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 80 மார்க்ஸ் வாங்கிடலாம். எப்படின்னா 1 மார்க் 14ல் 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி 16 மார்க்ஸ், 8 + 8 16 மார்க்ஸ். அது எந்தெந்த சம்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லுன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், யூனிட் எக்ஸசைஸ் 2 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், அப்போ 14 மார்க்ஸ். அப்புறம் எக்ஸசைஸ் 3.18 3.19 எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், யூனிட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக அதில் 7 மார்க்ஸ், ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க். அதில் யூனிட் எக்ஸசைஸ் மட்டும் நான் எழுதியிருக்கிறேன். 5th சாப்டர் ஃபுல் 2 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், அப்போ 14 மார்க்ஸ். 7th சாப்டர் ஃபுல் 2 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 14 மார்க்ஸ். எக்ஸசைஸ் 8.3 8.4 ஃபுல், அப்போ ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், அப்போ 7 மார்க்ஸ். டோட்டலாக ஆட் பண்ணால் 84 மார்க்ஸ். சாப்டர் 3 யூனிட் எக்ஸசைஸில் 18 19 20 ஜாமெட்ரி எக்ஸாம்பிள் 4.10 4.11 எக்ஸசைஸ் 4.1ல் 10லேருந்து 13 சம்ஸ். எக்ஸாம்பிள் 4.29 4.30 4.31 எக்ஸசைஸ் 4.4ல் 11 to 16 11லேருந்து 16 சம்ஸ். கிராஃப் எக்ஸாம்பிள் 3.47 to 3.50 அவ்வளோ சம்ஸ். எக்ஸசைஸ் 3.15ல் 1 to 6 சம்ஸ். அப்புறம் சாப்டர் 8ல் யூனிட் எக்ஸசைஸில் 8 9 10 11. அப்புறம் எக்ஸசைஸ் 3.8 நல்ல தரவாக படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 5.1 நல்ல தரவாக படிச்சுக்கோங்க. அதிலிருந்தும் அநேக நேரம் என்ன செய்வாங்க, 5 மார்க்ஸ் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நல்ல தரவாக நான் எழுதியிருக்கிறத படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க,